போட்டுருங்க. அண்ட் சாரி, குரூப் டில ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஒரு தடவை நீங்க பிரிஃபரன்ஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அது கடைசி வரை சேஞ்ச் பண்ண முடியாது. இத ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குடுக்கும்போது உங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா பார்த்து செக் பண்ணி குடுங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இன்கேஸ் தப்பாச்சு, எனக்கு செகண்ட் பிரிஃபரன்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடைக்காது. இப்பவே சொல்லிர்றேன். கண்டிப்பா கிடைக்காது. நீங்க அதிக மார்க் எடுத்துட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு எல்லா வித ரைட்ஸும் இருக்கு. அத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன்ல. இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு அப்ளிகேஷன பொறுமையா, நிதானமா போட்டுருங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணாதீங்க. சரிங்களா? ரைட். அப்புறம் கேர்ல்ஸ்க்கு அதுல பெட்டர் ஜாப் அப்படின்னு என்னைய கேட்டீங்கன்னா, ஒர்க் ஷாப் எடுத்துக்கோங்க. ஒர்க் ஷாப் அப்புறம் வந்துட்டு எஸ்&டி எடுத்துக்கோங்க. எஸ்&டி, ஒர்க் ஷாப்பு இது எல்லாமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? கேர்ல்ஸ்க்கு நல்ல ஜாப் அது. ஈவன் பாய்ஸும் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றதா இருந்தா அத சூஸ் பண்ணலாம். பாயிண்ட்ஸ் மேன் அப்படின்றதுக்குலாம் நீங்க ஆக்சுவலா வந்து கண்ணு நல்லா தெரியணும். அதாவது கண்ணு A1, A2 அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். சரியா? அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். மெயினா கண்ணாடி போட்டுருக்க கூடாது. அப்படி கண்ணாடி போடாட்டினாலும் நீங்க போய் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் செக் பண்ணிட்டு உங்களுக்கு உண்மையிலேயே 6/6 இருக்குதா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு நீங்க அப்ளிகேஷன போடுங்க. பாயிண்ட்ஸ் மேன்லாம் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்குறவங்க. ஓகேவா? பாயிண்ட்ஸ் மேன்ல நீங்க போனீங்க அப்படின்னா நெறைய டைம் கிடைக்கும். அடுத்து நீங்க அதுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கு. அதாவது அடுத்து குரோத் அதிகமா இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து நெறைய நேரம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. உங்களுக்குன்னு ஒரு சின்ன ரூம் மாரி தூரத்துல குடுத்துருவானுங்க. நெறைய நேரம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். ஜான் மந்த் ஜெனரல் அவேர்னஸ் பார்ப்போம். விச் கண்ட்ரி ஹாஸ் ரீசென்ட்லி லான்ச், அதாவது உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ஹை ஸ்பீட் ட்ரெயின் அதோட பேர் வந்து CR450 புரோட்டோடைப். உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ஹை ஸ்பீட் ட்ரெயின் யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சைனா. உலகத்திலேயே ஃபாஸ்டா அவன் தானே வளர்ந்துகிட்டு இருக்கான். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் யாருன்னா சைனா. CR450 புரோட்டோடைப். ஓகேவா? 450 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. நம்ம வந்தே பாரத் வெறும் 180 தான். வந்தே பாரத் நம்ம ஹை ஸ்பீடுன்னு சொல்றோம்ல, அது ஒன்லி 80 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். அதுவுமே ஃபுல் ஸ்பீட்லாம் நம்ம தமிழ்நாடு சைட்லாம் ஓட்டுறது கிடையாது. ஏன்னா நம்மளோட தண்டவாளம் 110 கிலோமீட்டர கூட 10 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டக்கூடாதுன்ற ரூல்ஸ் இருக்கு. அதனால 110 கிலோமீட்டர் வேகத்துல தான் போவாங்க அதிகபட்ச ஸ்பீடு. இந்த 180லாம் நம்ம தமிழ்நாடு சைட்லாம் போனது கிடையாது. சதர்ன் ரீஜியன் சைடுமே. ஆனா இந்த ஸ்பீட பாருங்க. 450 கிலோமீட்டர் எங்க இருக்கு பாரு. சோ இதான் விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் இது. அதாவது இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோட கண்டுபிடிச்சக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. எதிர்காலத்துல இது பெருசாகலாம், நிறைய யூஸ் ஆகலாம். நீடில் ஃப்ரீ. நீடில் இருக்காது. ஊசி போட்டா வலிக்கும் இல்லையா, அழுவோம் இல்லையா, சின்ன குழந்தைகளே அழுகும் இல்லையா, அதுக்கு பதிலா ஷாக் வச்சு பெயினே இல்லாம ஊசி குத்துறது. பெயினே இருக்காது. ஷாக் வச்சு ஊசி குத்துறது. நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. சும்மா ஒரு அரிச்ச மாதிரி இருக்கும். அரிச்ச மாதிரி இருக்கும். வலிக்கவே செய்யாது. அந்த அளவுக்கு இதா கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னா IIT பாம்பே. ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி. ஆமாப்பா, கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? இருக்குல்ல, நீதிமன்றம் ஊசி போடுறதா ஸ்ட்ரா மூலியமா எங்க கண்டுபிடிச்சா தாவில கண்டுபிடிச்சாலுமா? புரியல. ஐ திங்க் மியூட் எடுத்தது கூட தெரியாம அவங்க பாட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன். IIT பாம்பே அது மாதிரி பண்றாங்க. அதே மாதிரி இதை வந்து நீங்க 1000 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதனா நம்ம கழட்டி கழட்டி போய் சுட வைக்கணும், அதெல்லாம் பண்ணணும் இல்லையா? இல்லாட்டி எய்ட்ஸ் வந்துரும். அதெல்லாம் இதுல தேவையில்ல. 1000 தடவை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்கின் டேமேஜஸ் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சூப்பர் திட்டம். எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர்ல அதான் இருக்கும். IIT பாம்பே பெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விவாத் சி விஸ்வாஸ்னாலே டாக்ஸேஷன் சம்பந்தப்பட்ட ஸ்கீம். சரியா? டாக்ஸ் முன்னாடி கட்டிங்கன்னா ஃபைன் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் ஸ்கீம் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஸ்கீம். இப்ப பட்ஜெட் இன்னைக்கு ஓடி இருக்குது. அதை வந்து அடுத்த மாசத்தை நம்ம டீடைல்டா பார்ப்போம். சரிங்களா? சாரி. அடுத்து நியூ டைரக்டர் ஜெனரல். நியூ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் CRPF. CRPF ஓட நியூ டைரக்டர் ஜெனரல் யாருன்னா விட்டுல் குமார். விட்டுல் குமார். சரியா? விட்டுல் குமார் நியூ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் CRPF, சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் போர்ஸ். சரியா? சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் போர்ஸ். இதே மாதிரி சாஸ்திரா சீமா பால்னு ஒரு அமைப்பு இருக்கு. இதுக்கும் புது டைரக்டர் ஜெனரல் போட்டிருக்காங்க. யாருன்னா அம்ருத் அப்படின்னு ஒருத்தவர். அம்ருத் அப்படின்னு ஒருத்தர். சரியா? அம்ருத் அப்படின்னு ஒருத்தர்.
இது வந்து விட்டுல் குமார். சரியா? விட்டுல் குமார். சோ சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வீட்ல வீட்டுக்கு ஒரு போலீஸ் இருக்கணும்வாங்கல்ல, வீட்டுக்கு ஒரு சிஆர்பிஎஃப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? வீட்டுக்கு ஒரு சிஆர்பிஎஃப் இருக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட். ஓகே. கைப்பந்து, சீனியர் கைப்பந்து சாம்பியன் மென்ஸ்ல இந்த தடவை ஜெயிச்சது யாருன்னா கேரளா. மென்ஸ் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் கைப்பந்து. சரியா? கைப்பந்து கேரளா. கைப்பந்து கை வருதா? கை கே சரியா? கைப்பந்து கேரளா. கைப்பந்து கேரளா. ஓகேவா? ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் கேரளா. ஓகே. நெக்ஸ்ட். மீர்காட் ரேடியோ டெலஸ்கோப். மீர்காட் ரேடியோ டெலஸ்கோப். மீர்காட் ரேடியோ டெலஸ்கோப் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவை தமிழ்ல தென்னாப்பிரிக்கான்னு தானே சொல்லுவோம். தென்னாப்பிரிக்கான்னு சொல்லுவோம். சரியா? தென்னாப்பிரிக்கான்னு சொல்லுவோம். தென்னாப்பிரிக்கான்னு சொல்லுவோம். சோ மீர் 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 மீர்காட் சவுத் ஆப்பிரிக்கா. சரியா? மீர்காட் சவுத் ஆப்பிரிக்கா. சோ தெனாவட்டா தெனா தெனாவட்டு அப்படின்றதும் மீறுறது அப்படின்றதும் ஒண்ணுதானே. ரெண்டும் ஒரே மீனிங் தானே. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மீறுறது இங்க வந்து தெனாவட்டு, ரெண்டும் ஒரே மீனிங் தானே. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மீர்காட் அப்படின்னு தெனா மீறுறது அப்படின்றது ஞாபகம் வரும்னா அப்ப தென்னாப்பிரிக்கா. ஓகேவா? ரைட்டு. நெக்ஸ்ட். சந்தோஷ் ட்ரோபி ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஃபுட்பால்ல கொடுப்பாங்க. இந்த சந்தோஷ் ட்ரோபி எதுக்கு கொடுப்பாங்கன்னு கூட கேட்பாங்க. ஃபுட்பால் ஃபுட்பால் கொடுக்குறது. சரியா? ஃபுட்பாலுக்கு கொடுக்குறது சந்தோஷ் ட்ரோபி. வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சந்தோஷமா இருக்கிறதே வேஸ்ட் மாதிரி இருக்குது. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சந்தோஷமா இருக்கவே விட மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அது ஒரு வேஸ்ட் மாதிரி இருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சந்தோஷ் ட்ரோபி யார் ஜெயிச்சானா வெஸ்ட் பெங்கால். சரியா? சந்தோஷமா இருக்கிறதே வேஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட். பி ரெடி. பி ரெடி. ஆக்சுவலா இது ஒரு கதை இருக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி உலக வங்கி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இது உலக வங்கியோடதான். அதை டிக் பண்ணிடுறேன். உலக வங்கி என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா நாடுகளையும் எந்த நாடு சிறந்த நாடு எதுல அப்படின்னா, பிசினஸ் இப்ப நீங்க போன உடனே ஈஸியா ஆரம்பிக்கலாம், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம டக்குன்னு அதுல முன்னேறலாம் அப்படின்ற நாடுகளோட பட்டியலை ஒரு இதுல வெளியிடுவாங்க. அதுக்கு பேர் என்ன? ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சொல்லுவாங்க. அதுல ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டானுங்க. ஃப்ராடுத்தனம் பண்ணோன்னா அதை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க ரொம்ப நாளா. இப்ப அதுக்கு பதிலா சரி அதை தான் நிப்பாட்டம், இப்ப புதுசா ஒண்ணு ஆரம்பிப்போம், அதே இதை பேரை மட்டும் மாத்தி போட்டு பிசினஸ் ரெடி அப்படின்னு போயிடலாம் அது ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். பிசினஸ் ரெடி அப்படின்னா என்னன்னா, வேர்ல்டு பேங்க் பி ரெடி அப்படின்றாங்க. சரியா? உலக லெவல்ல நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சொன்னேன் இல்லையா? டேட்டா மேனிபுலேஷன் பண்ணிட்டாங்க. அதனால 2020 எப்ப சஸ்பெண்ட் ஆனதுன்னு கூட கேட்பாங்க. ஏஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சஸ்பெண்ட் ஆனது 2020. அடுத்து வில்லோ குவாண்டம் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. குவாண்டம் ப்ராசஸர். குவாண்டம் ப்ராசஸர் வில்லோ அப்படின்ற குவாண்டம் ப்ராசஸர் லான்ச் பண்ணது கூகுள். கூகுள். சரியா? கூகுள் வில். கூகுள்னால முடியும் அப்படின்னு சொல்றீங்க. சரியா? கூகுள் வில். கூகுளுக்கு வில் பவர் இருக்கு. கூகுள்னால முடியும். என்ன எல்லாமே அது முடியுது இல்ல. அது மாதிரி. செந்தூர்னி வைல்ட் லைஃப் சாங்சுரி பாக்குறதுக்கு தமிழ்நாடு மாதிரியே இருக்கா? கிடையாது. கேரளா. சரியா? இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா செந்தூரம் கொடுப்பாங்க. சரியா? அது நல்லா இருக்கும். ஆக்சுவலா சூப்பரா இருக்கும். ஆனா நமக்கு ஷார்ட்கட்டுக்கு தேவையாக செந்தூரம் கேவலமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? செந்தூரம் வந்து கேவலமா இருக்கும் அப்படின்னு. செந்தூர்னி கேரளா. ஓகேவா? கொல்லம் கேரளா. நெக்ஸ்ட் ஒன். நியூட்ரிஷன் பேஸ்ட்ல சப்சிடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க நிறைய தரோம் காசு அப்படின்னு சொல்லி இது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அடிக்கடி சொல்லும். இது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா, நியூட்ரிஷன் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம்ன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் சம்பந்தப்பட்டது. அவங்களுக்கு நியூட்ரிஷன் பேஸ்டுக்கு என்ன சார் அர்த்தம்? இப்போ சத்துணவு போடுறாங்க அப்படின்னா அங்க வேற அப்படின்னா அது கிடையாது. இது எப்படின்னா, இந்த வயல் விறப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து உரங்கள் போடுவாங்க. அந்த உரங்கள்ல கொஞ்சம் நியூட்ரிஷன் ரிச்சான உரங்களா போடுங்க. அப்பதான் உங்களுக்கு அதிகமா நாங்க சப்சிடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம போடுறது யூரியா. யூரியானா என்பிகேன்னு சொல்லுவோம்.
ஆனா செகண்ட் மோஸ்ட் எது ரெண்டாவது மோஸ்ட் ஃபேமஸா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் ரொம்ப முக்கியம். டை அமோனியம் பாஸ்பேட் இதுதான் ரெண்டாவது அதிகமா யூஸ் பண்றாங்க. டை அமோனியம் பாஸ்பேட் சரியா, ரெண்டாவது அதிகமா யூஸ் பண்றாங்க. சோ வந்து இது முக்கியம். அடுத்து நேஷனல் சரஸ் மேளா. நேஷனல் சரஸ் மேளா. நேஷனல் சரஸ் மேளா கேரளா. கேரளால தான் 100% லிட்ரஸி. கரெக்டா? படிக்கும் போதே எஜுகேஷன்ல யாரு கேட்டா கேரளா தான் சொல்லுவோம். சரியா? அப்ப அங்க வந்து சரஸ்வதி குடிகொண்டிருக்கும். சரஸ்வதி எங்க குடிகொண்டிருக்கு? கேரளால. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது நல்லா ஷார்ட்கட்டா இருக்கு. சரஸ்வதி எங்க குடிகொண்டிருக்கு? கேரளால. அதனாலதான் நான் இங்க நல்லா படிக்கிறேன். அப்படி ஓகேவா? சரஸ் மேளா எங்க கேரளா. நெக்ஸ்ட் ஐஎன்எஸ் சூரத் எதுக்காக நியூஸ்ல வந்துச்சு? ஐஎன்எஸ் சூரத் இது ஒரு ஸ்டெல்த் டெஸ்ட்ராயர் புதுசு. சரியா? ஸ்டெல்த் டெஸ்ட்ராயர் புதுசு. இது ஒரு புதுசு. சூரத் ஸ்டெல்த் சரியா, புதுசு இது. அடுத்து ஸ்கிரப் டைபூஸ் அப்படிங்கிறது என்னது? அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. ஸ்கிரப் டைபூஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து இந்த பிளைஸ் அது மாதிரிலாம் இருக்கும்ல, அது மூலியமா பரவுது. இது வந்து ஈவன் டெத்தையே ஏற்படுத்துதுன்றாங்க மனுஷங்களுக்கு. ஸ்கிரப் டைபூஸ் அப்படிங்கிறது பாக்டீரியா டெத் வரை கொண்டு போகுது. சரியா, டெத் வரை கொண்டு போகுது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஸ்டல் லைன் வாட் வேடர்ஸ் பேர்டு சென்சஸ். வேடர்ஸ் பேர்டு சென்சஸ். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஸ்டல் லைன் வேடர் பேர்டு சென்சஸ் எங்கன்னா மெரைன் நேஷனல் பார்க் ஜாம்நகர் குஜராத். மெரைன் நேஷனல் பார்க் ஜாம்நகர் குஜராத். அங்கதான் கோஸ்டல் லைன் பெருசு, அதனால அங்க எடுக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோ. குஜராத்ல தான் உண்மையான ஃபேக்டே அதான். கோஸ்டல் லைன் ஃபர்ஸ்ட் பெருசு இந்தியால எதுன்னா குஜராத். அப்ப அதனால முத அங்க போய் எடுக்கிறாங்க வேடர் பேர்டு சென்சஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெரைன் நேஷனல் பார்க். அது மட்டும் கிடையாது, இந்த ஜாம்நகர் நிறைய இதுக்கு பெருசா இருக்கு. வேர்ல்டு பிக்கஸ்ட் டேட்டா சென்டர், வேர்ல்டு லார்ஜஸ்ட் அனிமல் ரெஸ்கியூ, இது எல்லாமே ஜாம்நகர் குஜராத் தான். வேர்ல்டு பிக்கஸ்ட் டேட்டா சென்டர், வேர்ல்டு லார்ஜஸ்ட் அனிமல் ரெஸ்கியூ, இது எல்லாமே இங்கதான். இந்தியா ஃபர்ஸ்ட் கோஸ்டல் லைன் பேர்டு சென்சஸ், இது எல்லாமே ஜாம்நகர் குஜராத். ஓகேவா? நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ். நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் நேஷனல் லெவல்ல சில்ட்ரன் குழந்தைகளுக்கான அறிவியல் கூட்டம். சரியா, குழந்தைகளுக்கான அறிவியல் கூட்டம் எங்கன்னா மத்திய பிரதேஷ் போபால். சரியா, குழந்தைங்க கூப்பிட்டா போப்பா அப்படின்ற மாதிரி. சரியா, சில்ட்ரன் காங்கிரஸ் எங்கன்னா குழந்தைங்க கூப்பிட்டா போப்பா போபால். ஓகேவா, குழந்தைங்க கூப்பிட்டா போப்பா. ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி இது யாருக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கீழே வருது. இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் நீங்க தயாரிச்சு கொண்டு வரீங்க அப்படின்னா அதை அப்ரூவ் பண்ற கமிட்டி இதுதான். அதை அப்ரூவ் பண்றது இவங்க தான் அப்ரூவல் பண்ணணும். சரியா, ஆனா இது இன்ஜினியரிங்னு வரும்போது நீங்க சயின்ஸ் நினைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இது வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கீழே வருது இந்த கமிட்டி. என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. 1986 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்துக்கு கீழே இந்த கமிட்டி இயங்கும். இந்த சட்டத்துக்கு கீழே இந்த கமிட்டி இயங்கும். சரியா, ஆக்சுவலா இது பேரு இது ஆரம்பிக்கும் போது இந்த பேர் வைக்கல. ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டின்னு தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேர் நல்லா இல்லைன்னு ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டின்னு மாத்திட்டாங்க. இது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் அப்ரூவல் கமிட்டி, அதுக்கப்புறம் அப்ரைசல் கமிட்டின்னு மாத்தினாங்க. 1986 சட்டத்தின்படி இது இயங்கும். நெக்ஸ்ட் அடுத்தது, which institute has recently developed bacteria to combat soil pollution and boost agriculture. சாயில் பொல்யூஷனை குறைக்குமா இந்த பாக்டீரியா? இந்த பாக்டீரியா நீங்க போட்டீங்கன்னா சாயில் பொல்யூஷனே இருக்காதான். இதுவும் ஐஐடி பாம்பே தான். இதுவும் ஐஐடி பாம்பே தான். சரியா, அடுத்து
பிரசிலியன் வெல்வெட் டேண்ட். டேண்ட வந்து நீங்க நைட் டைம் போனீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இது டார்க் ரெட்ல இருக்கும், சார் டார்க் பிளாக்ல இருக்கும். அவ்வளோ பிளாக்ல இருக்கும். இதை கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம். இந்த ஆண்ட் வந்து கொன்றும். அது அந்த அளவுக்கு கொஞ்சம் தன்மை வாய்ந்தது. இது எங்க மேக்ஸிமம் இருக்கும்னா ஸ்ரப்ல தான் இருக்கும். ஸ்ரப் டெசர்ட்ல இருக்கும். எறும்பு தான். எறும்பு தான் ரீசெண்டா நியூஸ்ல இருந்துச்சு, அதனால. ஓகேவா? நெக்ஸ்ட், லடிக்கி. லடிக்கி பாகின் ஸ்கீம். இந்த லடிக்கின்னு வந்தாலே கோ வித் மகாராஷ்டிரா. லடிக்கின்னு வந்தாலே மகாராஷ்டிரா தான். வேற எந்த ஸ்டேட்லயும் இது மாதிரி வைக்க மாட்டாங்க. லடிக்கி லடிக்கி லடிக்கி. லடிக்கின்னு வந்தாலே மகாராஷ்டிரா தான். ஒன்னும் இல்ல, நம்ம 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, அவங்க 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. 1500 ரூபாய் ஸ்கீம் அந்த ஸ்கீம். லடிக்கி அப்படின்னு வந்தாலே மகாராஷ்டிரா. இந்த லடிக்கின்னு இல்ல, எந்த லடிக்கி ஸ்கீம் வந்தாலுமே அவங்க தான், அவங்க கிட்டதான் அது இருக்கு. சென்ட்ரல் பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம். இப்ப ரீசெண்டா பென்ஷனை மாத்தினாங்க இல்லையா, அந்த நியூஸ். ஸோ இபிஎஃப்ஓ, இது யாரு கீழே வருது அப்படின்னா இபிஎஃப், சென்ட்ரல் பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம், இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், மெத்தில் கோபாலமின். மெத்தில் கோபாலமின் ரீசெண்டா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம நம்ம நாட்டுல ஒரு அமைப்பு இருக்கு. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு உங்களை சொல்லுவோம். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு ஃபுட்ல என்னெல்லாம் இருக்கு, இது சத்தான உணவா, இது சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடிய உணவா, இல்ல சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்றதுதான் இவங்களோட வேலை. சரியா? ஓகே. இப்ப இதுல என்ன சார் இருக்கு? இதுல இப்போ ஒரு குழப்பம் வந்துச்சு. என்ன குழப்பம் சார்? இந்த ஃபிஷ், எக்கு, கறி இதெல்லாம் சாப்பிடும்போது இப்படி ஒரு புது கண்டென்ட் வந்து சிக்கிது. மெத்தில் கோபாலமின் அப்படின்னு சொல்லி ஒரு புது கண்டென்ட் வந்து சிக்கிது. இந்த கண்டென்ட்னால எதுவும் ஆபத்தா அப்படின்றதுதான் வந்து நியூஸ். அதுக்கு எஃப்எஸ்எஸ்ஏ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல சார், இந்த கண்டென்ட் இருக்கிறது உண்மைதான், அதுல எல்லாத்துலயும் இருக்குது, உண்மைதான். இந்த கண்டென்ட்டை நீங்க சாப்பிட்டீங்கன்னா விட்டமின் பி12 உங்களுக்கு கிடைக்கும். இது விட்டமின் பி12 தான், நீங்க பயப்படுற மாதிரி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மெத்தில் கோபாலமின் அப்படின்றது விட்டமின் பி12 தான். அதோட ஒரு உருவம் மாறி இருக்கு, ஸ்ட்ரக்சுரலா மாறி இருக்குது, அவ்வளவுதான். இது சாப்பிட்டீங்கன்னா நல்லது, உடம்புக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரியா? விட்டமின் பி12 ரொம்ப எசென்சியலும் கூட, உண்மையிலேயே எசென்சியல் கூட. விட்டமின் பி12 சாதாரணமா எல்லாத்துலயும் கிடைக்காது. பெர்மெண்டட் ஃபுட்ஸ்ல தான் அதிகமா இருக்கும். பெர்மெண்டட் ஃபுட்ஸ்லயும் நீங்க நிறைய எண்ணெய் அதெல்லாம் போட்டீங்கன்னா அதுலயும் சுத்தமா இருக்காது. விட்டமின் பி12 நீங்க சாப்பிடுறதே ரொம்ப அரிது. இந்த பி12 கிடைக்கணும்னாலே நீங்க ஒண்ணு ஃபிஷ் சாப்பிடணும், இல்லாட்டி வந்து ம், இந்த நீராகார தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது முத நாள் சோற தண்ணியை ஊத்தி வச்சுட்டு அடுத்த நாள் காலைல தண்ணியை மட்டும், நான் பழைய சோறை சொல்லல, அந்த தண்ணியை மட்டும் எடுத்து குடிக்கிறது இருக்கு இல்லையா, உப்பு போட்டு குடிக்கிறது, அதுல விட்டமின் பி12 இருக்கும். அது இந்த விட்டமின் பி12 நம்ம கேரி பண்றதே ரொம்ப கஷ்டம். ரொம்ப மினிமமா தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. இது ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலா விட்டமின் பி12ன்றது. ஆனா நம்ம ரொம்ப கம்மியா கேரி பண்ணிட்டு இருக்கோம்ன்றதுதான் உண்மை. ஓகேவா? நெக்ஸ்ட், அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ்டு பை கேக், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, டு இம்ப்ரூவ் டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி இன் பப்ளிக் ஸ்பெண்டிங். ஸோ என்ன வச்சிருக்காங்கன்னா, டிரான்ஸ்பரன்சின்னு வெளிப்படைத்தன்மை தானே, அப்ப அதுக்கு பேரு வெளிப்படைத்தன்மை தான். ஓப்பன் டேட்டா கிட் நாங்க ஓப்பன் பண்ணி வச்சுப்போம், எடுத்துக்க என்ன இருக்கும் அப்படின்றாங்க கேக். ஓகேவா? நெக்ஸ்ட், பிரவாசி பிரவாசி பாரதிய திவாஸ், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். அப்போ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஆக்சுவலா என்னன்னா ஜனவரி 9ஆம் தேதி. இந்த தினத்தை ஏன் சார் கொண்டாடுறோம்?
ஜனவரி 9ஆம் தேதி தான் காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருப்பாரு இந்தியாவுக்கு. அதனால கொண்டாடுறோம். சவுத் ஆப்பிரிக்கா திரும்பி இருப்பாரு 1916. அதனால இந்த தினத்தை நம்ம வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். அப்ப வந்து நம்ம வந்து அவார்டு கொடுக்கறது உண்டு, கன்வென்ஷன் எடுக்கிறது உண்டு, இதெல்லாம் உண்டு. இது எங்க நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ வந்து இந்த தடவை எங்க நடந்துச்சு அப்படின்னா புவனேஸ்வரில் நடந்துச்சு. புவனேஸ்வர், ஒடிஷா. ஒடிஷாவோட கேபிட்டல் புவனேஸ்வர். பிரவாசி பாரதிய திவாஸ். சரியா? ஒரு நிமிஷம். பிரவாசி பாரதிய திவாஸ் புவனேஸ்வர். புவனேஸ்வர். ஓகே. நெக்ஸ்ட் சதி சஹித் சஹித் மாதோ சிங் ஹெல்த் கர்ச்சா ஸ்கீம். சஹித் மாதோ சிங் ஹெல்த் ஹாத் கர்ச்சா ஸ்கீம். ஹாத் கர்ச்சா ஸ்கீம். இது எதுக்குன்னா எஸ்டி இருக்காங்க இல்லையா, ஷெட்யூல் ட்ரைபுக்கான எஜுகேஷனை வளர்க்குற ஸ்கீம். ஷெட்யூல் ட்ரைபுக்கான எஜுகேஷனை கொடுக்குற ஸ்கீம். அவங்களுக்கு காசு உதவி பண்றது, படிக்க வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள். கர்ச்சா ஸ்கீம் ஒடிஷா கவர்மெண்ட் பண்றாங்க. ஒடிஷா கவர்மெண்ட். சயீத் மாதோ சிங் ஹாத் கர்ச்சா ஸ்கீம். சரியா? ஹாத் கர்ச்சா ஸ்கீம். ஓகேவா? மாதோ சிங் ஹாத் கர்ச்சா ஸ்கீம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். பஞ்சாயத் சி பார்லிமெண்ட் 2.0 ப்ரோக்ராம் யாருக்காக இதை கொண்டாடுறோம் அப்படின்னு கேக்குறாங்க. யாருக்காக கொண்டாடுறோம் அப்படின்றதுதான் கொஸ்டின். பஞ்சாயத் சி பார்லிமெண்ட். பஞ்சாயத் சி பார்லிமெண்ட் 2.0 யாருக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா பிர்சா முண்டாவோட பர்த்டே. ஆக்சுவலா அது பிர்சா முண்டாவோட பர்த்டே 150வது அனிவர்சரி தடவை கொண்டாடி இருக்கோம். பிர்சா முண்டா சந்தால் ரெபிலியன். அவரோட பர்த்டே சந்தால் ரெபிலியன் ஒன்று நடந்துச்சு. அதோட தலைவர் இவர் தான். சந்தால் ரெபிலியன். இந்த சந்தால் ரெபிலியன் வந்து 1855 நடந்துச்சு. 55 டு 56. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற திரௌபதி முர்மு இந்த ட்ரைப் இனத்தை சேர்ந்தவங்க தான். திரௌபதி முர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிஓஐ, இந்த ட்ரைப் இனத்தை சேர்ந்தவங்க தான். சந்தால் ரெபிலியன், சந்தால் ட்ரைப் தான் அவங்க. பாணிகள் பைபாஸ் which was seen in news. பாணிகள். பாணிகள்ன்ற இடம் எங்க இருக்குன்னு கேக்குறான் ஜெயன்கே. பாணிகள். பாணிகள். பாணிகள் பைபாஸ் ஜேஎன்கே, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு பாணிகள் பைபாஸ். இது NH-44 ஆக்சுவலா. NH-44 இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஓவராலா. பாணிகள் பைபாஸ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதான் நியூஸ். NH-44 இருக்கிறதுலே நீளமான NH தான். இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் வந்து NH 500 and something வரும். 528 என்னமோ வரும். ஷார்டஸ்ட் NH ஒன்னு இருக்குது. அது 500 and something வரும். 528 என்னமோ வரும். சரியா? அது என்னன்னு பாத்துக்கங்க. சப்ஜெக்ட் டு தி கரெக்ஷன். ஆனா 500ல தான் ஸ்டார்ட் ஆகும். அது எனக்கு ஷுவரா தெரியும். 528 இல்ல சம்திங். ஷார்டஸ்ட் NH. சரியா? ஷார்டஸ்ட் NH பாத்துக்கோங்க. லாங்கஸ்ட் NH 44. ரைட். நெக்ஸ்ட் ஒன். இது கேட்டிருந்திருக்காங்க. அந்த ஷார்டஸ்ட் வந்து கேட்டிருந்திருக்காங்க. அடுத்தது ஷஷாகட் பேட்டி அண்ட் இ திருஷ்டி இனிஷியேட்டிவ். ஷஷாகட் பேட்டி அண்ட் இ திருஷ்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஷஷாகட் பேட்டி அண்ட் இ திருஷ்டி இதுதான் பண்றாங்க. ஒண்ணும் இல்ல, சிங்கிள் பேரண்ட் இருக்காங்கல்ல, சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறது. அவங்களோட ஃபீமேல், அதாவது லேப்டாப்லாம் கொடுப்பாங்க, இலவச லேப்டாப்.
அதான் சசாகட் பேட்டி அண்ட் இ திருஷ்டி. சரியா, சசாகட் பேட்டி அண்ட் இ திருஷ்டி. சரியா, நம்ம எஜுகேஷனை பார்த்து பார்த்து திருஷ்டி போட்டாங்கன்னு சொல்லுவோம்ல, திருஷ்டி வச்சுட்டாங்க, திருஷ்டி ஆயிடுச்சு. சரியா, நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துக்கே திருஷ்டி ஆயிடுச்சு அப்படி ஞாபகம். எஜுகேஷனுக்கே திருஷ்டி திருஷ்டி பட்டுருச்சு, சுத்தி போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஓகேவா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லேப்டாப் தான் கொடுப்பாங்க இதுல. ஓகே, பிரிக்ஸ்ல இப்ப ஃபுல் மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸ்ல இப்ப ரீசெண்டா ஜனவரி 2025 ஃபுல் மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னா இந்தோனேஷியா. இந்தோனேஷியா இந்தோனேஷியா பிரிக்ஸ் அப்படின்ற அமைப்பு, நம்ம இந்தியாவும் அதுல பவுண்டர். பிரிக்ஸ்ல பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவோம். இவங்க எல்லாம் சேர்ந்துதான் முதல் ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் பிரிக்ன்னு இருந்துச்சு இதோட பேரு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இணைஞ்சோன்னா நம்ம பிரிக்ஸ்ன்னு மாத்திட்டோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இணைஞ்சாங்க, அதுக்காக இந்த பேரை மாத்தல, பிரிக்ஸ்ன்னு தான் இருக்கு. சரியா, பிரிக்ஸ்ன்னு தான் இருக்கு. இந்த இந்தோனேஷியாவோட அப்ரூவலை கொடுத்தது யாருன்னா பிரேசில் தான் கொடுத்தாங்க. பிரேசில் தான் அறிவிச்சாங்க இந்த மாதிரி இந்தோனேஷியா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, வெற்றிகரமா ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அறிவிச்சாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய வேற யார் நியூ மெம்பர் இருக்காங்க அப்படின்னு கேட்டா இந்தோனேஷியா மட்டும் இல்லாம எஜிப்டு, எஜிப்டு, எத்தியோப்பியா, எத்தியோப்பியா, ஈரானு, அப்புறம் யுஏ. சரியா, இது எல்லாமே புதுசா வந்த கண்ட்ரிஸ். அடுத்தது வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்பன்ஸ். வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்பன்ஸ். வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்பன்ஸ் ஜனவரி 6. ஜனவரி 6. ஆர்பன்ஸ் 6 அப்படி ஞாபகம். ஆர்பன்ஸ்னா 6, ஆர்பன்ஸ் தான் சொல்லுவோம் 6 அப்படி ஞாபகம். நெக்ஸ்ட், லார்ஜஸ்ட் மெட்ரோ நெட்வொர்க். அதுல இந்தியாவோட ரேங்க் எத்தனை? இந்தியா வந்து 3rd. அப்போ ஃபர்ஸ்ட் யாரு சார்? ஃபர்ஸ்ட் சைனா. லார்ஜஸ்ட் மெட்ரோல ஃபர்ஸ்ட் சைனா, செகண்ட் யுஎஸ்ஏ, நம்ம 3rd. நம்ம 3rd. நம்ம 3rd. நெக்ஸ்ட், முக்கியமந்திரி மைய சம்மன் யோஜனா. முக்கியமந்திரி மைய சம்மன் யோஜனா விமனுக்கு எஜுகேஷன், ஹெல்த் இதெல்லாம் கொடுத்து எம்பவர் ஆக்குற ஸ்கீம். மைய சம்மன் யோஜனா. சரியா, ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் மைஜார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? மைஜார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாமா? எஸ். 74th சீனியர் நேஷனல் பாஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப். சீனியர் நேஷனல் பாஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப் எங்கன்னா குஜராத். பாஸ்கெட் பால்னா குஜராத். கைப்பந்து அப்படின்னா வின்னானது வெஸ்ட் பெங்கால். சரி, கைப்பந்து கேரளா. சரியா, கைப்பந்துனா கேரளா. பாஸ்கெட் பால்னா குஜராத். பாஸ்கெட் பால்னா குஜராத். சரியா, பாஸ்கெட் பால் அப்படின்னா குஜராத், ஹேண்ட் பால் அப்படின்னா கேரளா. இது வந்து ஹோஸ்டியா? அதுவும் ஹோஸ்ட் தான். கைப்பந்து கேரளா. கல்பேனி ஐலாண்ட். கல்பேனி ஐலாண்ட் எங்க இருக்கு? லட்சத்தீவுல இருக்கு. கல்பேனி ஐலாண்ட் லட்சத்தீவுல இருக்கு. சரியா, கல்பேனி ஐலாண்ட் லட்சத்தீவுல இருக்கு. கல்பேனி 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 கல்பன் கல்பனான்ற மாதிரி இருக்கா? கல்பனா லாக்ஸ் கணக்குல சம்பாதிக்கிறா அப்படின்னு. கல்பனா லாக்ஸ் கணக்குல சம்பாதிக்கிறா. Who has been appointed as the new space secretary, chairman of the ISRO? எல்லாருக்கும் தெரிந்த கேள்வி. ஃபேமஸ் நியூஸ் ஆச்சுல்ல. யாரு?
வி நாராயணன். எஸ், வெரி குட். வி நாராயணன். ஸோ ஷார்ட்கட் வேண்டாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம். கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம். கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ்க்காக அறிவிச்சிருக்காங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். கேஷ்லெஸ், கேஷ் இல்லாம ட்ரீட்மெண்ட் பார்த்து கொடுப்பாங்க. சரியா? ட்ரீட்மெண்ட் பார்த்து கொடுப்பாங்க, அதுக்காக அறிவிச்சிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அதிக ஹைவேஸ். கேஷ் இல்லாத மருத்துவம் ரோட்ல மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு ஞாபகம். கேஷ் இல்லாத மருத்துவம் ரோட்ல மட்டும்தான் நடக்கும். அடுத்து, திப்பேஸ்வர் வைல்ட் லைஃப் சாங்சுவரி. திப்பேஸ்வர் வைல்ட் லைஃப் சாங்சுவரி மகாராஷ்டிரா. திப்பேஸ்வர் வைல்ட் லைஃப் சாங்சுவரி மகாராஷ்டிரா. திப்பேஸ்வர் வைல்ட் லைஃப் சாங்சுவரி மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. திப்பேஸ்வர் அப்படின்னா திரும்பக்கேஸ்வரர் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த திரும்பக்கேஸ்வரர் அப்படின்ற இடத்துலதான் வந்து கோதாவரி அணை வந்து ஸ்டார்ட் ஆகுது. கோதாவரி ரிவர் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா திரும்பக்கேஸ்வரர். திரும்பக்கேஸ்வரர்னா 3 நதி இணையிற இடம் அர்த்தம். 3 நதி வந்து அந்த இடத்துல வந்து கொலைட் ஆகும். வாய்ப்பு இருந்தா யூடியூப்ல கூட ஏதாவது திரும்பக்கேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு அதை போட்டு ஒரு வீடியோ மாதிரி பாருங்க, தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும், அற்புதமா இருக்கும். கோதாவரி அணை 2வது லார்ஜஸ்ட். நம்ம இந்தியால 2வது லார்ஜஸ்ட் அணை அதுதான். சரியா? அதிக தூரம் ஓடக்கூடிய அணை சவுத்துல ஃபர்ஸ்ட் அதுதான். ஸோ கோதாவரி. சரியா? அது அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். மகாராஷ்டிரால தான் அது இருக்கு. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு தூரம் கதை மாதிரி சொல்லிட்டேன், இதுக்கு மேல இதுக்கு தேவையில்லை. இப்ப ஏன் நியூஸ்ல வந்துச்சுன்னா கிரீன் ஒயாசிஸ் அப்படின்றாங்க. இத கிரீன் ஒயாசிஸ். கிரீன் ஒயாசிஸ் இஸ் கால்ட் அஸ் கிரீன் ஒயாசிஸ். அடுத்து, quick stats. Quick stats recently seen in news. ஆன்சர் வந்து இட் இஸ் a time stratified ancestry analysis tool. அதாவது எரரை குறைக்குங்க, வேற ஒன்றும் இல்லை. நார்மலா உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய எரர்ஸை குறைக்கும், டயத்தை வேகமா முடிச்சு கொடுக்கும். அதுதான் அதான் அதான் குவிக் ஸ்டாட்ஸ்ன்றது. ஃபியூச்சர் ஆஃப் ஜாப் ரிப்போர்ட்ஸ். ஃபியூச்சர் ஆஃப் ஜாப் ரிப்போர்ட்ஸ் வெளியிடுறது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம். ஃபியூச்சர் ஆஃப் ஜாப் ரிப்போர்ட்ஸ் வெளியிடுறது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம். நெக்ஸ்ட், Flamingo ஃபெஸ்டிவல் வெரி வெரி ஃபேமஸ். ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் எஸ், சூலூர்பேட்டையில பண்றாங்க. Flamingo ஃபெஸ்டிவல் ஆந்திர பிரதேஷ் ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல். இப்பதான் முடிஞ்சது. ஆமா, இது எங்க மேக்ஸிமம் நடக்கும்னா புலிகட் லேக். ஆந்திர பிரதேஷோட பார்டர், தமிழ்நாடு பார்டர், ஆந்திர பிரதேஷ் பார்டர், புலிகட் லேக்ல நடக்கும். ஆக்சுவலா புலிகட் இதுதான் ஆந்திரா தமிழ்நாடு பார்டரா இருக்கும். இந்த லேக்ல 4% நமக்கு, இதான் அக்ரிமெண்ட் படி இருக்கு, இதான் ஒரிஜினல். 96% இந்த லேக்ல ஆந்திராக்கு போகும். தமிழ்நாட்டுல இருக்கும் 4%. ரியல் அக்ரிமெண்ட்ல இருக்குது. இந்த புலிகட் லேக்கை ஒட்டி தான் நல்லப்பெட்டு பேட் சாங்சுவரின்னு ஒண்ணு இருக்கு. நல்லப்பெட்டு பேட் சாங்சுவரி. நல்லப்பட்டு ஃபேமஸ். நெல்லூர் தானங்க நெல்லப்பட்டு. நெல்லப்பட்டு பேர்ட் சாங்சுவரி. நம்ம சைடு வந்து நல்லப்பட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நல்லப்பட்டு பேர்ட் சாங்சுவரி அங்க ஒண்ணு இருக்கு. சரியா? ஸோ இங்கதான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும், அதனால சொன்னேன். ஃபிளமிங்கோஸ்க்காக, பறவைக்காக. அடுத்து, இந்தியா ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் யூட்டிலிட்டி ஸ்கேல் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் யூட்டிலிட்டி ஸ்கேல் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் கிலோக்ரி, சவுத் டெல்லி. கிலோக்ரி டெல்லி. டெல்லி ஞாபகம் இருக்கும் அவ்வளவுதான். முத பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து டெல்லி. ஸோ டெய்லி நம்ம போனுக்கு பேட்டரி போடுவோம்ல,
அதை வச்சு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் எங்கன்னா டெய்லி டெய்லி பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், வேர்ல்டு ஹிந்தி டே. வேர்ல்டு ஹிந்தி டே ஜனவரி 10ஆம் தேதி. ஜனவரி 10ஆம் தேதி வேர்ல்டு ஹிந்தி டே. ஜனவரி 10ஆம் தேதி வேர்ல்டு ஹிந்தி டே. இப்போ ரீசெண்டா கூட இதை நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா யுஏஇ வந்து ஹோப்னு ஒரு மிஷன் அனுப்புறாங்க. இது வந்து எதுக்கு அனுப்புறாங்க சார் அப்படின்னா, ஆஹ், இது வந்து ஏதோ ஒரு கோளுக்கு அனுப்புறாங்க. சரியா சரியான ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு கோளுக்கு அனுப்புறாங்க. அங்க வந்து இது இது என்ன பண்ண போகுதுன்னா, நம்மளை பத்தின தடயத்தை அங்க போய் விட்டு வர போகுது. இது வந்து ஒரு ஒரு சிடி அங்க போட்டு வந்துடும். அந்த சிடியில என்ன இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம நம்ம உலகத்துல உள்ள எத்தனையோ மொழிகள், கிட்டத்தட்ட ஒரு 63 என்னமோ சம்திங், சரியான நம்பர் ஞாபகம் இல்ல. இது அதை மட்டும் சொல்றேன், படிச்சதை மட்டும். அவ்வளவு மொழிகள் அதுல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுல வந்து இதாயிருக்கும். அந்த மொழிகள்ல அந்த மொழிகள்ல உள்ளதை போட்டு வந்துரும். அதுல ஹிந்தியும் போயிருக்கு. அது ஹிந்தி, நம்ம தமிழ் இந்தியாவை சேர்ந்த ஹிந்தியும் அதுல வந்து வச்சிருக்காங்க அந்த மிஷன்ல. சரியா? ரைட். வேர்ல்டு ஹிந்தி டே ஒரு தீம் கேக்குறாங்களா? ஓகே. ஆக்சுவலா முத வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதை தான் நம்ம வேர்ல்டு ஹிந்தி டேவா மாத்தணும். ஏன்னா ஹிந்தி டேக்கு தனி டே எல்லாம் கிடையாது. இதுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. எப்பன்னா 1975 நாக்பூர்ல நடந்துச்சு முதல். சரியா? சோ அதை வச்சுதான் நம்ம வந்து இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நேஷனல் வேர்ல்டு ஹிந்தி டே ஜனவரி 10. நேஷனல் ஹிந்தி டே செப்டம்பர் 14. நேஷனல் ஹிந்தி டே செப்டம்பர் 14. இது வந்து நேஷனல், இது வந்து நேஷனல். ஓகே, இதுக்கான ஆன்சரா? ஓகே, என்னவா இருக்கும்? குளோபல் தான். அப்ப குளோபல் வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி அண்ட் கல்ச்சுரல் ப்ரைடு. குளோபல் வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி அண்ட் கல்ச்சுரல் ப்ரைடு, இதுதான் வந்து தீம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அனிமியா போன் டெக்னாலஜி டு அசஸ் அயன் டிபிஷியன்சி. எந்த இன்ஸ்டிடியூஷன் அனிமியா போன் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க? சரியா? இது எதுக்கு அப்படின்னா, சைல்டு இருக்கு இல்லையா, மெயினா கர்ப்பிணி பெண்களுக்காக இது. சைல்டு அவங்கள மாதிரி ரத்த சோகை அவங்களுக்கு தான் அதிகமா ஏற்படும். அந்த இதை அந்த இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக வேகமா சொல்லிடும். ரொம்ப கம்மியான செலவுல அவங்களாம் செலவு பண்ண முடியல, கம்மியான செலவுல வேகமா சொல்லும் இந்த அனிமியா போன் டெக்னாலஜி அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஸோ இது யாரு அப்படின்றதான் கொஸ்டின். இது வந்து யாரா இருப்பா? இது வந்து கார்னல் யூனிவர்சிட்டி. கார்னல் யூனிவர்சிட்டி யுஎஸ்ஏ. கார்னல் யூனிவர்சிட்டி யுஎஸ்ஏ. அனிமியா போன் டெக்னாலஜி, கார்னல் யூனிவர்சிட்டி யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கான். அதையாவது ஞாபகம் வச்சுப்போம். நெக்ஸ்ட், what is the name of the portal launched by the government to make genome data accessible to research in India and abroad? அதாவது கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, ஒரு போர்ட்டலை உருவாக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த ஜீனோம் அந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரிசர்ச்சர்ஸ், இந்தியாவில் இருக்கிற ரிசர்ச்சர்ஸ்க்கும் அப்ராட்ல இருக்கிற ரிசர்ச்சர்ஸ்க்கும் ஈஸியா எடுத்துக்கிறதுக்காக. அதை யார் பண்றா அப்படின்னு கேக்குறாங்க இப்போ. இல்ல அந்த போர்ட்டலோட நேம் கேக்குறாங்க. ஓகே, இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர். இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர், அதான் அதோட நேம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஜீனோமோட இன்ஃபர்மேஷனா வைக்க போறாங்க.
இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர். பார்த் யோஜனா. பார்த் யோஜனா. பார்த் யோஜனா போலீஸ் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் ஹன்னர். போலீஸ் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அண்ட் ஹன்னர். எந்த ஸ்டேட்? பார்த் யோஜனா, மத்திய பிரதேசம். சரியா, மத்திய பிரதேசம். மதியத்துல பார்த் 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 மதியத்துல பார்த்து பார்த்து கண்கள் புதிய பாட்டு பாடம் ஞாபகம். சரியா, பார்த்துன்னு தானே இருக்குது, அப்படிதான் படிப்போம் அதை பார்க்கும்போது. சரியா, அது பாட்டு மாதிரி இருக்கு. பார்த்து பார்த்து கண்கள் அந்த மாதிரி. ஓகேவா, அது மதியத்துல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அடுத்து வேர்ல்டு எக்கனாமிக் சுச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் 2025 ரிப்போர்ட். World Economic Situation and Prospects 2025 report. World Economic Situation and Prospects 2025 report. இந்தியன் எக்கனாமி நல்லா க்ரோ ஆகும்னு இவங்க எப்பயுமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க. இவங்க ஏன் ஜால்ரா போடுறாங்கன்னு நமக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. யுனைடெட் நேஷன் தான் இது. சரியா, COVID-19 அப்ப நமக்கு தான் ஜால்ரா போடுவாங்க. இவங்க எப்பயுமே அதிகமா தான் சொல்லுவாங்க, எல்லா உண்மையோட அதிகமா சொல்லுவாங்க. இப்பயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து 6.6% க்ரோ ஆயிருக்கோம் 2025ல. அடுத்த வருஷம் நீங்க 6.7 க்ரோ ஆயிருவீங்க. ஆனா உண்மை என்னன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த பட்ஜெட்ல பட்ஜெட் எடுத்து நான் சொல்றேன். சரிங்களா, அதை டீகோட் பண்ணிட்டு நான் சொல்றேன் என்ன growthல இருக்கும் அப்படின்னு. இவங்க எப்பயுமே ஜால்ரா போடுவாங்க, அது ஏன்னு தெரியாது. அந்த ஜால்ரானால அவங்களுக்கு ஏதாவது பயனா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. அதான் ஹைலைட். மவுண்ட் இபு. மவுண்ட் இபு. மவுண்ட் இபு இந்தோனேஷியா எரப்டாச்சு. ஆக்டிவ் வல்கனோ இது. மவுண்ட் இபு. இபு ஐன்னு வருதா, இந்தோனேஷியா போடும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பிரசிடிங் ஆபீசர் ஆஃப் பார்லிமெண்ட் இந்தியா நடந்துச்சு. இந்தியா பாரத் மண்டபம் இருக்கு இல்லையா, அங்க நடந்துச்சு ஸ்பீக்கர்ஸ் கான்பரன்ஸ். உலக லெவல்ல நடக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் கான்பரன்ஸ் இந்தியாவில் நடந்துச்சு. ஸ்பீக்கர்ஸ்லாம் இந்தியாவில தானே இருக்காங்க, நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க எதையாவது, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ராஜெக்ட் வீர் காத்தா. ப்ராஜெக்ட் வீர் காத்தா இது என்னன்னா, இப்ப அமரன் படம் வந்துச்சு. மேஜர் முகுந்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் மேல ஒரு பெரிய மரியாதை ஏற்பட்டுச்சு. இது மாதிரி நிறைய பேர் வந்து அவார்டு வாங்கியும் பெருசா பார்க்கப்படல. திருச்சியிலே பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு கிட்ட எல்லாம் ஒரு சிலை இருக்கும். சில பேர் கூட எனக்கு மறந்துச்சுன்னா பாத்துக்கங்க. மேஜர் சரவணன் நினைக்கிறேன் அவரோட பேரு. அவரும் மேஜர் தான். அவரும் ஏதோ பண்ணிட்டு தான் அங்க சிலை வச்சிருக்காங்க. ஆனா அவரோட கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த சிலை வழியா போவோம் வருவோம், சிக்னல் நிப்பீங்க. அங்கே பானிபூரி கடை கேட்டா அது தெரியும். அது ஃபேமஸ் சார், தமிழ்நாட்டுல திருச்சியில ஃபேமஸ். நீங்க வந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா அதான் வரும். அதான் நல்லா இருக்கும். அப்புறம் அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவோம். ஆனா இது தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் பரப்புறதுக்காக கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ் தான் ப்ராஜெக்ட் வீர் காத்தா. சோ நீங்க வந்து சினிமா நியூஸா பாக்குறீங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்னேறுங்க, நம்ம நம்ம எவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்க அப்படின்னு அந்த வீரர்களுடைய கதைகளை உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சொல்ல போறாங்க. கேலண்ட்ரி அவார்டு வின்னர்ஸ் ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, மெயினலி ஃபார் கேலண்ட்ரி அவார்டு. கேலண்ட்ரி அவார்டு அவங்கள பத்தின ஸ்டோரிஸ், லைவ் ஸ்டோரிஸ, அவங்கள பத்தின எல்லா விஷயத்தையும் ஸ்டூடெண்ட்ட இருந்து சொல்ல போறாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் போச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், அவன் சும்மா இருக்கான், வீட்டுல போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் கதை சொல்லுவான். இன்னைக்கு இப்படி பண்ணாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது அப்படியே பரவும். அதனாலதான் அவன் குட்டி ஒருத்தன்ட்ட சொல்றது அவ்வளவு தூரம் போகுவாங்க, அவன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்கிட்ட இருந்து அவ்வளவு நல்ல விஷயத்த ஆரம்பிச்சோம்னா எல்லாமே சக்சஸா போகும்னு சொல்லுவாங்க. அது காரணமே அதான். அங்க இருந்து கவர்மெண்ட் எடுக்குது. 2 பேரு துணை நிக்கிறாங்க. ஒரு ஆள் எஜுகேஷன், ஏன்னா எஜுகேஷன் செக்டர்ல தான் அதை கொண்டு போறாங்க. இன்னொரு ஆள் டிஃபென்ஸ், ஏன்னா டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டது. 2 பேர் கோஆர்டினேட் பண்ணி ப்ராஜெக்ட் வீர் காத்தா அப்படின்றத நேஷன் வைட்ல இதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது 2021லயே பண்ணது. இது அப்பப்ப இந்த மாதிரி ரிபப்ளிக் டே அப்பதான் கவர்மெண்ட்டுக்கு ஞாபகம், இப்படி ஒண்ணு பண்ணிருக்கோமோ, சரி சரி அதை எடுத்து தூக்கி தட்டி எதானு பாருங்க அப்படின்வாங்க. அதனால இந்த நியூஸ் வந்துச்சு. சரியா, அவேர்னஸ் கொடுப்பாங்க அப்போ. ஆனா லான்ச் பண்ணது அப்பவே இது பண்ணிட்டாங்க.
அதான் ப்ராஜெக்ட் வீர் காத்தா 4.0. இந்த தடவை 2021 ஃபர்ஸ்ட், இந்த தடவை 4.0. 1.0 முடிஞ்சு, 2 முடிஞ்சு, 3 முடிஞ்சு, இப்போ 4.0. ஆனா இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டு சைடுல ஒரு வயலுக்கு தெரியாது. ரைட். இந்த ஸ்கீம்ல அப்படி என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. டிஃபென்ஸ் மினிஸ்டரும் எஜுகேஷன் மினிஸ்டரும் போய் இங்க இங்க ஜாலியா வருவாங்க போல, டூர் மாதிரி வந்துட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு போயிருவாங்க போல. அதான் நடக்கும். ரைட். நேஷனல் யூத் டே, விவேகானந்தருடைய பர்த்டே. அதான் கொஸ்டினேவா? எனக்கு அதை பார்த்தோன்னே அதான் ஞாபகம் வந்துச்சு. ரைட். விவேகானந்தருடைய பர்த்டே. விவேகானந்தா, விவேகானந்தர் கொலம்பியா ஸ்பீச் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். கூட்டத்தை தன் பின்னாடி திரும்பி பார்க்க வச்சவர், அந்த இளமையிலேயே இறந்து போனவர், தானா சூசைட் அட்டம் பண்ணாரு. சூசைட் அட்டம்னா நீங்க நினைக்கிற மாதிரி சூசைட் அட்டம் கிடையாது, யோகாலேயே இறந்து போனார் அவர். அவர் கடைசியா பண்ணது வந்து ஏதோ ஆஹ், ஏதோ ஒரு பேர் வரும் ஒண்ணு, அந்த யோகா பண்ணுவார். அந்த யோகா என்னன்னா, தன்னுடைய ஆஹ், இங்க நெத்தியில போய் வெடிக்கிறது. இந்த நெத்தி குழா இருக்கு இல்லையா, அது வெடிச்சிரும். அந்த யோகா பண்ணதுனால அவர் இறந்துருவார் அவர். அதான் சுவாமி விவேகானந்தர். எஸ், அதான் சிகாகோ கான்ஃபரன்ஸ். மை டியர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். டெசர்ட் நேஷனல் பார்க். டெசர்ட் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? ஜெய்சால்மர், ராஜஸ்தான். டெசர்ட் நேஷனல் பார்க் ஜெய்சால்மர், ராஜஸ்தான். இப்ப ஏன் சார் இது நியூஸ் வந்துச்சு? கிரேட் இந்தியன் பஸ்டர்னால நியூஸ் வந்துச்சு. கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், ஆக்சுவலா இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் இருக்குல்ல, இதுதான் நம்ம நேஷனல் பறவையா வர வேண்டியது. தெரியுமா இது யாருக்காவது? இதுதான் நம்மளுடைய நேஷனல் பேர்டா வர வேண்டியது. அப்புறம் ஏன் சார் மயில வச்சாங்க? அது பாலிடிக்ஸ். ஆக்சுவலா இதான் நம்மளுடைய நேஷனல் பறவையா வர வேண்டியது. கிரேட் இந்தியன் பஸ்டர்டு தான் வர வேண்டியது. ஆனா பீகாக்கா அந்த டயத்துல நடந்ததுல மாறிடுச்சு. இது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் நிலைமையில இருக்கு. அப்பவே இதை நம்ம பறவையெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் இது காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனா இப்ப கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் லிஸ்ட். நேஷனல் ரிவர் டிராபிக் அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம். நேஷனல் ரிவர் டிராபிக் நேவிகேஷன் சிஸ்டம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் பண்றாங்க. ரிவர்னாலே அவங்க தானே, வேற யாரும் வர போறா? கொடுத்துருக்கிறதுல அவங்க மட்டும் தானே ரிவர் பாதுகாக்கிறது எல்லாம், அதில் அவங்க தானே பண்ணுவாங்க. அவங்க தான். அப்ப நெக்ஸ்ட் நெடுந்தீவு ஐலாண்டு, ஸ்ரீலங்கா. ஏன் சார் மீனவர்களை கடத்தியிருக்காங்க, அதான் நியூஸ். நெடுந்தீவு ஐலாண்டு ஏன் நியூஸ் வந்துச்சு? ஸ்ரீலங்கா மீனவர்கள் கடத்தப்பட்டிருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடத்திருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க. கோகோ வேர்ல்டு கப், கோகோல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? கோகோவில் எத்தனை நபர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? 9 பேர். கோகோ விளாண்டு இருப்பீங்க, இஷ்டத்துக்கு உட்கார்ந்து இருப்பீங்க, ஆக்சுவலா 9 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரியா? இது எங்க நடந்துச்சு? நியூ டெல்லியில நடந்துச்சு. கோகோ நியூ டெல்லி, கோகோ நியூ டெல்லி. சரியா? ரைட். இதான் ஃபர்ஸ்ட் கோகோ கப்பும், கோகோ வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நடக்குது, அதனாலதான் நியூஸ். நியூ டெல்லி. இந்திராவதி நேஷனல் பார்க், சத்தீஸ்கர். இந்திராவதி ரிவரும் அங்கதான் இருக்கு, இந்திராவதி நேஷனல் பார்க்கும் அங்கதான் இருக்கு. சரியா? நெப்டியூன் மிசைல், நெப்டியூன் மிசைல் இததான் உக்ரைன் தாக்குனது. உக்ரைன் வந்து ரஷ்யா மேல தொடுத்த மிசைல் நெப்டியூன் மிசைல் இருக்கு. ஷிப்புக்கு எதிரான மிசைல். சரியா? அப்ப யாரோடதுன்னா யுக்ரைனோட.
ஷிப்பை போய் தாக்கி அழிச்சிரும். அதான் நெப்டியூன் மிசைல். டியாகோ கார்சியா ஐலாண்ட் எங்க இருக்குன்னா இந்தியன் ஓஷன்ல இருக்கு. இந்தியன் ஓஷன்ல இந்த இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். டியாகோ கார்சியா ஐலாண்ட். ஸ்ரீலங்கா இங்க இருக்கும். அது கீழே மால்டீவ்ஸ். அதுக்கு மேல இருக்கும். மால்டீவ்ஸ்க்கு மேல இருக்கும். Multi-purpose vessel recently launched for the Indian Navy. என்னத்த லான்ச் பண்ணாங்க? ஐஎன்எஸ் உட்கர்ஷ். ஐஎன்எஸ் உட்கர்ஷ் அதான் மல்டிபர்போஸ் வெசல் ஆக்சுவலா. அதான் லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ரந்தம்பூர் டைகர் ரிசர்வ். ரந்தம்பூர் டைகர் ரிசர்வ் இட்ஸ் இன் ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல எங்க தான் இருக்கு? அதான கொஸ்டினே. ராஜஸ்தான்ல எங்க இருக்கு? எங்க இருக்குன்னா ஆரவல்லி மலைக்கும் இந்தியா ரேஞ்ச் நடுவுல. ராஜஸ்தான்னாலே ஆரவல்லி தான். அவ்வளவுதான். அதை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நாக் MK2 மிசைல். ஆகாஷ் திரிஷூல் நாக்னு சொல்லுவாங்க. அக்னி மிசைலோட சேர்ந்து இது ஒரு வகையான மிசைல். DRDO தான் டெவலப் பண்றாங்க. சரியா? ரைட். அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் மைக்ரோ மிசைல் சிஸ்டம். மைக்ரோ மிசைல் மைக்ரோ லெவல்ல இருக்கும். மிசைல் சிஸ்டம் மைக்ரோ லெவல்ல இருக்கும். சரியா? அதுக்கு பேர் என்னன்னா பார்கவாஸ்ட்ரா. பார்கவாஸ்ட்ரா. பார்கவாஸ்ட்ரா மைக்ரோ லெவல் சிஸ்டம். பார்கவாஸ்ட்ரா. பார்கவாஸ்ட்ரா 6 கிலோமீட்டர் டார்கெட் வரையுமே இதை வச்சு எய்ம் பண்ணலாம். மைக்ரோ மிசைல் பார்கவாஸ்ட்ரா. பாவனா ரிவர். பாவனா ரிவர் எங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு. பாவனா ரிவர் எங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு. ஓகேவா? மகா பாவமன்னித்தடா அப்படின்னு அந்த மாதிரி. மகா பாவமன்னித்தடா. அடுத்து the falcated duck. falcated duck இப்போ ரீசெண்டா ஹரியானால ஸ்பாட் ஆயிருக்கான். ஹரியானால இருக்கிறது சுல்தான்பூர் நேஷனல் பார்க். சுல்தான்பூர் நேஷனல் பார்க். falcated எங்க இருக்கு? சுல்தான்பூர் நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு கேட்பான். ஹரியானா. சரியா? ஹரியானா. சுல்தான்பூர் நேஷனல் பார்க் இட்ஸ் இன் ஹரியானா. சிக்கரை தேவி வைல்ட் லைஃப் சாங்சுரி. சிக்கரை தேவி வைல்ட் லைஃப் சாங்சுரி இமாச்சல பிரதேஷ். சிக்கரை தேவி வைல்ட் லைஃப் சாங்சுரி. சிக்காரியா? சிக்காரி தேவி. சிக்காரி தேவி வைல்ட் லைஃப் சாங்சுரி இமாச்சல பிரதேஷ். ஓகே. இதுவரை போதும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்குது. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லாட்டி வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரு ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னா கேளுங்க. இல்லாட்டி வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுங்க. டவுட் இல்லை சார் அப்படின்னா தேங்க்யூ. ரிப்ளை பண்ணுங்கயா. விட்டோன்னு ஆனா ஓடுறீங்க. விட்டோன்னு ஓடாதீங்க. ரிப்ளை பண்ணிட்டு போங்க. அவ்வளவுதான். அதான் கேட்குறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே guys, thank you so much all of you. Next week பார்ப்போம். Bye.